வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து எங்களோட ஆனிவர்சரி அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். கொஞ்சம் வெளியே போகல அப்படின்னு போயிருந்தோமா, உங்களுக்கே தெரியும் சிண்டு வந்து எப்படி பின்னாடி வருவா அப்படின்னு அதை மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா அவளை வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அன்றைக்கி ஆனிவர்சரி இல்லையா, ஸோ கொஞ்சம் வெளியே போயிட்டு வரல. சாரி, என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால தான் வந்து வாய்ஸ் போயிடுச்சு. ஸோ இங்கே எங்கேயாவது போயிட்டு வரல அப்படின்னு தான் கிளம்புனோம். போகிற வழியிலே வந்து காருக்கு வந்து ஃபியூல் எல்லாமே வந்து போட்டுட்டு தான் கிளம்புனோம். ஏன்னா கொஞ்சம் லாங்காக போயிட்டு வரல, லாங் ரைட் மாதிரி போயிட்டு வரல அப்படின்னு தான் கிளம்பியிருந்தோம். ஸோ நார்மலாக வந்து கிளம்பிட்டோம். ಗಾಡಿ ಹೆಂಗಾಯ್ತು ಹಂಗಿರಲಿ ಅಷ್ಟೇ. ಬೇಕು ಅಂದರೆ ಈ ಗಾಡಿ ಎಕ್ಸ್ಚೇಂಜ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಫುಲ್ ಟಾಪ್ ಎಂಡ್ ಮಾಡಲ ತಗೊಬಿಡೋದು. ಆಲ್ಟರ್ನೇಷನ್ ಅನ್ನೋದು ಇರ್ಬಾರ್ದು. ಇಲ್ಲಿ ಬೋರ್ಡ್ ಕಡೆ ಕಾಣಿಸ್ತಲ್ಲ. ಗಾಡಿ ಓಡಿಸ್ಬೇಕಾರೆ ಮಾತಾಡ್ಸ್ಬಾರ್ದು. 70 கிலோமீட்டர் வந்துட்டோம் வீட்டில் இருந்து. என்னடா 70 வந்துட்டோமா? 71.7. ಮಂಡ್ಯ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಇದು ಬಿಳಿ. ஆமாம், மண்டியாவே வந்துட்டோம் பெங்களூர்ல இருந்து. இன்னுமே ஒரு பிளேஸ்க்காக கூட்டிட்டு போனியாடா? நான் சொன்ன பிளேஸுக்கும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிற. ಕೆಂಪೈಂದೊಡ್ಡಿ. சி டேய், இன்னைக்கு 5 years தான். ಅದಕ್ಕಾக ಏನ್ ಮಾಡ್ದೆ 5 ವರ್ಷ ತಗೊಂಡ 17 ಈಗ. ಏನ್ ಮಾಡ್ದೆ 5 ವರ್ಷ ಕೂಡ ಕುಪ್ಪೆ ಕೊಟ್ರೇನೆ ಅದು ಪೋದಾಡ. ஏன்டா உன்னை ஏன் சாதனை ಮಾಡಿದೆ 5 ವರ್ಷ ತಗೊಂಡ ಹೇಳು. உன் கூட இருக்கிறதே ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் தான் எனக்கு. ಓ ನಿನಗೆ ತಾನೇ ಟಾರ್ಚರ್ ಇಕ್ಕಿ ಹೊಡೆದು ಮಾಡ್ತಾರಲ್ಲ ಅದಕ್ಕೆ. ಆಮಾ, ನೀ ಮೆಂಟಲ್ ಟಾರ್ಚರ್. ಅದನ್ನ ವಿಡಿಯೋ ಮಾಡಕ್ಕಿತ್ತಾನೆ ದೋಸ್ಗಳು ಹೆಂಗೆ ಒಂದ್ ಗಾಡಿ ಒಂದ್ ಕೈ ಹಿಡಿದು ಹೋಯ್ತಾರ ನೋಡು. ನಾಯೇ ಅದೆಲ್ಲ ಪಡ್ತೀನಿ. எனக்கு நியூ ட்ரெஸ் கூட வாங்கி தரல. பாருங்க, இவன் மட்டும் நியூ ட்ரெஸ். இது ಹಳೆದು ಸುಮ್ಮನೆ ಇದು ಬಿಡು. அவன் எங்கேயாவது கூட்டிட்டு போனா உங்களுக்கு காட்டுறேன், இல்லைன்னா இது ஒரு ப்ரூஃபா இருக்கட்டும். நெக்ஸ்ட் இயருக்கு எங்கடா கூட்டிட்டு போனேன்னு காட்டுறதுக்காக ஒரு வீடியோ இருக்கட்டும். ನಂಗೆ ನಿದ್ದೆ ಬರ್ತೈತೆ, ಈ ಸೈಡ್ಗೆ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಮಲಗಿರ್ತೀನಿ. வீட்டுக்கே போயிடுறா, சும்மா பசங்க கூடாது இருக்கலாம். ಇಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ಕಣ. வந்ததுக்கு ஒரு கொஞ்சம் ஃபோட்டோ அதை எடுத்து தாடா. டேய் தாடா கீடா அதெல்லாம் ಬೇಡ. ரொம்ப ஆட்டிட்யூட் தான் அவனுக்கு. see, ಹಿಡ್ಕೊಂಡು ನಾಯಿ ಹೊಡೆದಾಗಲೇ ನೀವು ಬುದ್ಧಿ ಕಲಿಯೋದು. நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன், என்ன ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறா. எங்கேயாவது கூட்டிட்டு போனா ಇವಾಗ ಎಲ್ಲಿ ಹೋಯ್ತಾ ಇದೀವಿ ಈಗ? அது தெரியலையே, ನನಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒரு பிளேஸ்க்கு ஏதாவது போயிருந்தாலும் நல்லா இருக்கும். ಸುಮ್ಮನೆ ಮಳೆ ಒಳಗೆ ಹೋಗಿ ಕೂತ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಸಾಲೆ ದೋಸೆ ಕೊಡಿಸ್ತೀನಿ, ತಿಂಕ ಬರ್ಬೋದು. ನೋಡಿ ಕೊಳ್ಳೆಗಾಲ ಬರೀ 54 ಕಿಲೋಮೀಟರ್ ಅಷ್ಟೇ. எங்கதான் போற? ಕೊಳ್ಳೆಗಾಲ ನೋಡಿಲಿ ಬರೀ 54 ಕಿಲೋಮೀಟರ್. அங்க போயிட்டு என்ன பண்ண போற? ಆಟ ಮಾತ್ರ ಮಾಡಿಸ್ತೀನಿ ಈಗ. நான் சொன்ன ஃபால்ஸ்க்காவது போயிருக்கலாம் இல்ல? சரி, ಯಾವಾಗ ಹೋಗದಾ? டேய், இங்க இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தான்டா. ஏன்னா இப்படி பண்ற? எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேன். இப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ரைட்டಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದು ಅಲ್ಲೂರು ಹಂಗ ಹೋಗಿದ್ದು ಅಂತ. ಕೇಕ್ ಕಟ್ பண்ணலாமாடா? ಕೇಕಿಗೆಲ್ಲ ಕೆಮಿಕಲ್ ಹಾಕಿರ್ತಾರೆ. சீரியஸ்லி டே, நிஜ. இன்னைக்கு எனக்கு அவனுக்கு சண்டே ஆகும். அதையும் நான் வீடியோ எடுக்கிறேன். ಅದು ನೋಡು, ಮತ್ತೆ ಅದ್ರೊಳಗೆ ತೆಗಿತೀವಿ ಫೋಟೋ. ಡೋಂಟ್ ಮ್ಯಾರಿ ದಿಸ್ ಕೈಂಡ್ ಆಫ್ ಗೈ, ಓಕೆ?
waste fellow. Don't marry this kind of guys, okay? Actually, don't marry. Best decision. ಅಲ್ಲ ನೀನ್ ಮಾತ್ರ ಮದುವೆ ಆಗ್ಬಿಟ್ಟು ಮಿಕ್ತರ್ಗೆಲ್ಲ ಮದುವೆ ಆಗ್ಬಿಡ ಅಂತ ಹೇಳ್ತೀಯಲ್ಲ. சொல்றேன் மேரேஜே பண்ணிக்காதீங்க. லைஃப் சூப்பரா இருக்கும். மேரேஜ் பண்ணா இப்படிதான். ಒಂಟಿ ಬೇವರ್ಸ್ ಇದ್ದಾರ ಸುತ್ತಾಡ್ರಿ ಸುಮ್ನೆ. ஆமா சூப்பரா இருக்கும். நான் அப்பவே நல்லா சுத்திட்டு ಲಾಸ್ಟಿಗೆ ಒಂದ್ ಕೈಯ ಕಾಲ ಮುರ್ಕೊಂಡಾಗ ಯಾರು ಇಲ್ದೇ ಇದ್ದಾಗ ಅಯ್ಯೋ ನಾನು ಮದುವೆ ಆಗ್ಬೇಕಿತ್ತಲ್ಲಪ್ಪ ಯಾರ ಗಂಡ ಇದ್ದನು அப்பவே லைஃப் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ಸೂಪರ್ ಆಗಿರ್ತದೆ. ಇವಾಗ ಅವ್ರು ನೋಡ್ಕೊಳ್ಳಾರ ಯಾರು? ಹೇಳು ಮತ್ತೆ ಹೇಳು. ಅವ್ರನ್ಯಾರು ನೋಡ್ಕೊತಾರೆ? ಯಾರ್ನ? ಏನ್ ಅಂದಲ್ಲ. சூப்பரா இருக்கு. சீரியஸா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நல்லா வெளியே சுத்திட்டு நாய் ஃபேமிலி கூட வெளியே போயிட்டு ಹೋಗ್ಬಿಟ್ಟು சூப்பரா இருந்துச்சு. இவ கூட வந்து ಇದು 5 ವರ್ಷ ಆಯ್ತು. எங்கயா கூட்டிட்டு போயிருக்க நீ? ಫ್ಯಾಮಿಲಿ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀಯಾಗ? இதுவரைக்கும் எங்கேயாவது போயிருக்கோமா? ಯಾಕೆ ಹೋಗ್ಬೇಕು? எங்க போயிருக்கோம்? ஒரு 5-6 பிளேஸுக்கு போயிருக்கோமா? அதுவும் இல்ல 5 வருஷத்துக்கு 5 இயர்ஸ் ಸಾಕು. ವರ್ಷಕ್ಕೊಂದು ಇನ್ನೇನ್ ಬೇಕು ನಿನಗೆ? ಸೊ ದಟ್ಸ್ ವೈ ಡೋಂಟ್ ಮ್ಯಾರಿ. ಅವಳ ಮಾತು ಕೇಳಬೇಡ್ರಿ, ಆರಾಮಾಗಿ ಮದುವೆ ಆಗ್ರಿ. ಯಪ್ಪ ನೋ ವೇ, ಡೋಂಟ್ ಮ್ಯಾರಿ. ನನ್ನಂತ ಅಮಾಯಕ ಸಿಗ್ತಾರ? ಫ್ರಾಡ್ ಇವೆ. ವಿಡಿಯೋ ಮಟ್ಟಿಂದ எப்படி இருப்பான்? ಹೌದು. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹಿಡ್ಗ ನಾಯಿ ಹೊಡೆದು ಬಡಿತೀನಿ ತಾನೆ. அந்த சீன் எல்லாம் கிடையாது. he was like mentally torturing guy. ಮೆಂಟಲಿ ಟಾರ್ಚರ್ ಕೊಟ್ಟು ನಿನ್ ಮೈಂಡ್ ಎಲ್ಲ ಹಾಳು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரதுக்கு இவன் தான் ரீசன். நான் இந்த வீடியோல இந்த வீடியோல நான் சொல்லிடுறேன். என்னோட ஹெல்த்துக்கு என்னோட ஹெல்த் ப்ராப்ளம்க்கு இவன் தான் ரீசன். ಇಲ್ಲಿ ಕೇಳಿ, ಹೆಣ್ಮಕ್ಳಾದವ್ರು ಒಂದ್ 6 ಗಂಟೆ 7 ಗಂಟೆಗಾರು ಎದ್ದೇಳ್ಬೇಕು. 12 ಗಂಟೆಗೆ ಎದ್ಬಿಟ್ಟು நீங்க ಅಗ್ರಿ பண்றீங்களா ಗೈಸ್? ನಾನು ಕಾಫಿ ಕುಡ್ದೆ ಇವಾಗ ಅಂತ ಅನ್ನೋದಲ್ಲ. ಬೆಳಿಗ್ಗೆ 6 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ಮನೆಗೆ ದೀಪ ಗೀಪ ಹಚ್ಚಿ ಎಲ್ಲ ಇದು ಮಾಡಿ 10 ಗಂಟೆ ಈಕ್ವಲ್ ತಾನೆ. ನೀ ಪಣ್ಣು ನಾಯೇ ಈಕ್ವಲ್ ತಾನೆ. ಬಾ ಗಾಡಿ ಓಡಿಸು. ಸರಿ ಕೊಡ್ತೀಯಾ? ಬಾ ಓಡಿಸು. ಲೋನ್ ಕಟ್ಟು. ಈಕ್ವಲ್ ತಾನೆ. ಲೋನ್ ಕಟ್ಟು. ಈಕ್ವಲ್ ತಾನೆ. ಮನೆ ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟು. ಏನು ಇದಕ್ ಮಾತ್ರ ಎಂತ ಮತ್ತೆ ಸೌಂಡ್. கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணலையா தானா? மனசு தொட்டு சொல்லிடுறா. இப்போ சொல்றா கொஞ்சம் கூட ಹೆಲ್ಪ್ பண்ணலையா? ಎಷ್ಟು ಮಾಡಿದ್ಯಾ? ಅದೆಷ್ಟು ಮಾಡಿದ್ಯಾ? ಕೊಟ್ಬಿಡ್ತೀನಿ ಅತೆಗೆ. ಕೊಟ್ಬಿಡ್ತೀನಿ ರಿಟರ್ನ್. 1% ನನಗೆ ಹೆಲ್ಪ್ ಸರಿ 1% ನೀ ಮಾಡ್ರಿ. 99% ಯಾರು ಮಾಡ್ತಾವ್ರೆ? ಅದು ಹೆಲ್ಪ್ ತಾನೆ. ಅದು ಹೆಲ್ಪ್ ತಾನೆ. ಇನ್ನ 99% ಯಾರು ಮಾಡ್ತಾವ್ರೆ ಅದನ್ನ ಹೇಳು. ಒಂದಕ್ಕೆ ಪಿಲ್ಲಾவது வாங்கி கொடுறா. உனக்கு வேணும்னு கேட்டியே வாங்கிக்கோ வண்டிக்கு. 1% ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ದವಳು ಅಂತ ಇಲ್ಲಿ 99% ದುಡಿಯೋಕೆ ಏನಿಲ್ಲ ಅಲ್ಲಿ. ಓ ಮುಚ್ಚು. You are the reason for my mental torture, okay? ಮಾತಾಡಿ ಮಾತಾಡಿ ನನಗೆ ಎಂಬತ್ತು. பாத்தீங்களா? எங்கேயாவது கூட்டிட்டு போப்ப இது பண்ணுனா ಎಲ್ತಾಳಾಯ್ತು ಅಂತಿಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಕೇಳ, ನನ್ನಿಂದ ನಿನ್ಗೆಲ್ಲ ಎಲ್ತಾಳಾಗಿದೆ. ಇವಾಗ ನಿನ್ನಿಂದ ನನಗೆ ಕೆಮ್ಮು ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು ಈಗ. ನನಗೆ ಲಾಸ್ಟ್ ಮೂವಿಗೆ போய் எவ்வளவு 1 இயர் ஆயிருக்குமாடா தியேட்டர் போய்? 1 இயர் ஒரு ಮೂವಿ ಕೂಡ ಕೂಟಿட்டு போனியா ನೀ? ಇವಾಗ ಫೋನ್ 2000. ಇದು 2 ವರ್ಷ ಆಯ್ತು ವಾಂಗಿ. 2 ಇಯರ್ಸ್. ಅಮೌಂಟ್ ಎಷ್ಟು? 50 45 50 ಹಾ ಅದ್ರ ಬರಲ್ಲ ಮೂವಿ. ಕರೆನ್ಸಿ ಎದಕ್ಕೆ ಹಾಕಿಸ್ತೀನಿ? ಮಾತಾಡೋ, ಸೈಲೆಂಟ್ ಆಗಿರ್ಬೇಡ. ಕರೆನ್ಸಿ ಎಷ್ಟು ಹಾಕೋದು? 1 ತಿಂಗಳಿಗೆ ಎಷ್ಟು? 490 ರೂಪಾಯಿ ಅನ್ಲಿಮಿಟೆಡ್. ಎದಕ್ಕೆ ಹಾಕೋದು ಕರೆನ್ಸಿ? ಮಾತಾಡೀಗ. ಅಲ್ಲಿಗೆ ಲೆಕ್ಕ ಹಾಕೊಂಡ್ರೆ 1 ವರ್ಷಕ್ಕೆ ಎಷ್ಟು ಬಿತ್ತು ಹೇಳ? 5,000 ಕರೆನ್ಸಿ ಬಿದ್ದಲ್ಲಿ. ಕೆಟ್ಟ ಕೋವ ಬರ್ದಡಾ. ಅಲ್ಲ, ನಿನ್ಗೆ 5,000 ಕರೆನ್ಸಿ ಹಾಕಿ 40,000 50,000 ರೂಪಾಯಿ ಫೋನ್ ಕೊಡ್ಸಿ ನೀನು ಪಿಕ್ಚರ್ ಬೇರೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಯ್ತಾರಲ್ಲಿ. ನೀ ಏನ್ ಮ್ಯಾರೇಜ್ பண்ணே? ಏನ ಇನ್ನೊಂದ್ಸಲ ಕೇಳಿದ್ನ? அவத்தொந்தின மாடிது மிஸ்டேக். நானும் அதுதான் பண்ணேன். நான் போயிடுறேன்னு சொன்னேன் இவனுக்கு. இவன் தான் என்ன விடல. இப்போதைக்கு நான் வீட்ல இருந்தேன். ஆமா
இவங்க வீட்ல எல்லாம் பண்ணட்டா அன்னைக்கு எனக்கு ஒரு இது பண்ணாங்க. அன்னைக்கே நான் சொன்னேன் ಹೇಳು ಟ್ಯೂಷನ್ ತಗೊಂಡಿರ ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಟ್ರ ಅಂತ. ஆமா அன்னைக்கு எல்லாம் ஒரு 5 பேர் உட்கார்ந்து எல்லாம் மீட்டிங். அன்னைக்கே நான் கிட்ட சொன்னேன் நான் போறேன்டா, நான் அதுக்கப்புறமா வரேன் நெக்ஸ்ட் டைம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி. அன்னைக்கு நான் போயிருக்கணும், என்னோட லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும். ನೋಡಿಲ್ಲ ಅದ್ ನೋಡು ತೋರ್ಸ ಅದನ್ನು ಸಿಕ್ಕಾಗದೆ ಏನ್ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ ನೀನು. ನೋಡಿ ಸೌಂಡ್ ಗೊತ್ತಾಯ್ತಾ? சீரியஸா உன்ன மேரேஜ் பண்ணதை விட ಒಂದ್ ನಾಯಿ ಆಗ್ಬೇಕಾಯ್ತು. ஆமாண்டா, அதாவது கொஞ்சம் பாசமா ಇದೇ இருந்திருக்கும். ಹೇಳಿದ್ ನಾನು. ಏನ್ ಹೇಳಿದ್ದು? ಸೇವೆಕಾಯಿ ತೋಟ ಹೆಂಗೈತೆ? ಮಧ್ಯದಲ್ಲಿ ತೆಂಗಕ್ಕವ್ರು ನೋಡು, ಅದನ್ನೇ ಹೇಳೋದು ನಾನು. ಆ ಟೈಪ್ ಮಾಡ್ಬೇಕು. அது காட்டுறதுக்கு தான் வந்தியா இங்க? ಅದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದು ನಾನು ಈಗ ಇಲ್ಲಿಗೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಫಾರ್ಮ್ ಮಾಡಿದ್ರೆ ಹಂಗ್ ಮಾಡೋ ಅಂತ. எது கூட்டிட்டு போடா. 80 ಕಿಲೋಮೀಟರ್ ಬಂದಿನಿ ಈಗ, ಇನ್ನು ಎಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಲಿ ಇನ್ನ. இதுக்கு ஏதாவது ஒரு place ಐಶ್ವರ್ಯಮ್ಮ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿತ್ತಲ್ಲ ಅದು. ஏய் நீ கோவம் வருதுடா எனக்கு. ஒரு சாப்பிடுறதுக்குமே ஒண்ணும் வாங்கி தர மாட்டா. இவனுக்கு வயிறு இல்ல. சி நான் டயட் ಮಾಡಾಕಂತ ಇದ್ದೀನಿ. உனக்கு பஞ்சிட்டா சாப்பிடுறதானே நீ. இப்போ டைம் என்ன 1 மணி ஆயிடுச்சு. ಇವಾಗ ಏನ್ ಬೇಕು ನಿಂಗೆ? ಮಳವಳ್ಳಿ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಮಸಾಲೆ ದೋಸೆ ಕೊಡ್ತೀನಿ, ಸುಮ್ಮನೆ ಏನ ಮಳವಳ್ಳಿ போறே அங்க ஏடா போறே? ಮಸಾಲೆ ದೋಸೆಗೆ ನಿನ್ ಬಟ್ಟೆ ಬೆಂಗಳೂರಲ್ಲೇ இருக்குமாடா ಅದು? ಅಂದ್ರೆ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಮಸಾಲೆ ದೋಸೆ ಅಂದ್ರೆ ಡಿಫ್ರೆಂಟ್ ಆಗಿರುತ್ತೆ. ಅವರು ಚಟ್ನಿಗೆ ಸಾಂಬಾರೆಲ್ಲ ಕೊಡ್ತಾರೆ ದೋಸೆಗೆ, ಇವ್ರು ಸಾಂಬಾರ್ ಕೊಡಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ಬರೀ ಚಟ್ನಿ, ಕಡಿ ಚಟ್ನಿ. ಇಲ್ಲಿ ನೋಡು, ಇಲ್ಲಿ ಅಡಿಕೆ ತೋಟ ನೋಡು. ಓಕೆವಾ? ನೋಡ್ದ ಅಡಿಕೆ ತೋಟ? ಇದಕ್ಕೆ என்ன இப்போ ಆ ತರ ಮಾಡಬೇಕು. ಫಾರ್ಮ್ ಮಾಡಿದ್ರೆ இந்த மாதிரி என்ன இது பண்ணா நீ எப்படி இதெல்லாம் பண்ண போற? ನೋಡು ಮಾವಿನ ತೋಟ, ಇದು ಮಾವಿನ ತೋಟ. ಇದು ತೇಗ. Please guys, don't marry this kind of girl, please. Very very bad. Okay? ಲೇ ಇವಾಗ ನೀನ್ ಅಲ್ಲಿ ಸುತ್ತ ಕಾಸು ಬೇಡ ಹೇಳ್. ಮತ್ತೆ எங்க கூட்டிட்டு போயிருக்கே சொல்ல ஆச்சு. ಅಲ್ಲ ಇವಾಗ ನೀನ್ ಸುತ್ತ எங்க கூட்டிட்டு போயிருக்கே நீ? ಇವಾಗ ನೀನ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಸುತ್ತಾಡ್ಸಕ್ಕೆ ನಿನಗೆ ಸೇಮ್ ಲಾಸ್ಟ್ ಇಯರ್ ಅಲ್ಲ ನಿಂಗೆ ಹೊಟ್ಟೆ ಸಿಗ್ತೈತಿ. ಲಾಸ್ಟ್ ಇಯರ್ இதே மாதிரி தான். காலையில இருந்து சண்டே ஈவினிங் வந்து கோயிலுக்கு போயிட்டு கேக் கட் பண்ணிட்டு அவ்வளவுதான். ಇಲ್ಲಿ ಕೇಳು, ಇವಾಗ ಹೊಟ್ಟೆ ಸಿಗ್ತೈತಿ ಅಂದ್ರೆ ತಾನೆ ಅದು ಕಾಸು ಬೇಡ ಊಟ ಕೊಡ್ಸಕ್ಕೆ. ಅದಕ್ಕೇನೆ ಅಡಿಕೆ ತೋಟ, ಮಾವಿನ ತೋಟ, ಸೀಬೆಕಾಯಿ ತೋಟ ಈ ತರ ಮಾಡು. ಆ ತರ ಮಾಡಿದಾಗ ಅದ್ರಲ್ಲಿ ಬರೋ ದುಡ್ಡಲ್ಲಿ ನಿನಗೆ ಮಸಾಲೆ ದೋಸೆ ಕೊಡಿಸ್ತೀನಿ, ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ, ಸುತ್ತಾಡಿಸ್ತೀನಿ. கைஸ் இது இவ வந்து ரெட் ஃபிளாக். ஓகே, ரெட் ஃபிளாக் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. டோன்ட் மேரி. ஓகே, கிரீன் ஃபிளாக் மாதிரி இருக்கவங்க மட்டும் தான் மேரேஜ் பண்ணிக்கோங்க. ಅಂದ್ರೆ ತಲೆ ಮೇಲೆ ಅಂಟಿಸ್ಕೋಬೇಕು ಹಿಂಗೆ ಹಣೆ ಮೇಲೆ. இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் சூப்பரா பேசுவாங்க, அதுக்கப்புறமா லைஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ಹ್ಯಾಪಿನೆಸ್ இருக்காது. ಓಕೆ, ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಅಷ್ಟೇ ಲವರ್ ಆದವಳು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾಳೆ, ಡಿ ಯು ವಿಲ್ ಡೂ ಇಟ್ ಕಮ್ ಆನ್ ಅಂತ. ಲಾಸ್ಟಿಗೆ ಅಂತ ಹೇಳಲ್ಲ ಈಗ ನಿನ್ ಕೈಯಲ್ಲಿ ಇವಾಗ ಆಗಲ್ಲ, ನನಗೇನು ಕೊಡ್ಸಲ್ಲ ಅಂತ. ಅವಾಗ 30 ದಿನದಲ್ಲಿ 1 ದಿನ ಅಷ್ಟೇ ನಮ್ ಜೊತೆ ಇರ್ತಿದ್ದು. ಇವಾಗ 30 ದಿನಕ್ಕೆ 30 ದಿನನ ನಮ್ ಜೊತೆನೇ ಎಲ್ಲ ಕೂಡ ಇರ್ಕ ಮಾಡ. ನೀ ವಾರಕ್ಕೆ ஒரு வாட்டி தான் வருவே. ಲೇ ಅದೆಲ್ಲ ಕಣ. ಇವಾಗ ಅವಾಗ 30 ದಿನದಲ್ಲಿ 1 ದಿನ வீக்லி ஒன்ஸ் தான் வீட்டுக்கு வருவா. அது வந்து தூங்குறதுக்கு தான் வருவா. ಇಲ್ಲಿ ಕೇಳು, தூங்கிட்டு குளிச்சிட்டு போயிடுவா. ಕೇಳು, ಇವಾಗ ಲವರ್ ಆಗಿದ್ದಾಗ 30 ದಿನಕ್ಕೆ 1 ದಿನ ಅಷ್ಟೇ ಮೀಟು, ಇಲ್ಲ 2 ದಿನ ಮೀಟು. 2 ದಿನಕ್ಕೆ ಏನ್ 2 ಮಸಾಲೆ ದೋಸೆ ಹೋಗ್ಲಿ, 100 ರೂಪಾಯಿ ಬಸ್ ಚಾರ್ಜ್ ಹೋಗ್ಲಿ, ಆಯ್ತಿತ್ತು. ಇವಾಗ ಹಂಗಿಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಕೇಳು, ಇವಾಗ ಹೆಂಗೆ ಗೊತ್ತಾ, ಇವಾಗ 30 ದಿನಕ್ಕೆ 30 ಮಸಾಲೆ ದೋಸೆ, 300 ರೂಪಾಯಿ ಬಸ್ ಚಾರ್ಜ್ ಡೈಲಿ ಅಂತಂದ್ರೆ ಎಲ್ಲಿಂದ ತರ ದುಡ್ಡು? அதுக்கு தான் சொல்றேன், விட்டுடு. உனக்கு என்ன உன்னோட ಯಾವತ್ತೋ ಬಿಡ್ತಿದ್ದೆ, இப்போ விட்டுடு. ನಾನೇ உனக்கு சொல்றேன், ಎಲ್ಲ விட்டுடு. ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲು ಸಿಂಬಾ, ಹಂಗಾರೆ ಇಲ್ಲೇ ಬಿಡ್ತೀನಿ. ಓಕೆ ಫೈನ್. ಹಾ, ಜೋಬಲ್ ಕಾಸೈತಾ? ಇಲ್ಲಾದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. ಏನು ಎವಿಲ್ಗೋ? ಅಲ್ಲ, ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಬಸ್ ಫ್ರೀ ಆಗ್ಬಿಟ್ಟವ್ರತ್ತೆ, ಯಾವಟ ಎವಿಲ್ಗೋ ಅಂತದ್ಯಾ? எப்படியாவது போறேன், உனக்கு என்ன?
ಇರು ಹಂಗಾದ್ರೆ ಬಸ್ಸೇ ನಿಲ್ಲಿಸ್ಬಾರ್ದು, ಆ ತರ ಜಾಗದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸ್ತೀನಿ ಇರು ನಿನಗೆ. லிஃப்ட் கேட்டுட்டாலும் போயிடுவேன். ಲಿಫ್ಟಿಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಯ್ತೀಯ ಲಿಫ್ಟ್. கைஸ் ஓகே, வந்து ரெட் ஃபிளாக், ரெட் ஃபாரஸ்ட். ஓகே, டோன்ட் மேரி திஸ் கைண்ட் ஆஃப் கைஸ். ஓகே ப்ளீஸ், ஐ அம் broken. பை. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தானே, கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு. ஆல்ரெடி 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு பிளேஸுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அதை வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்லி அப்லோட் பண்ணியிருப்பேன். ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் நெக்ஸ்ட் பார்ட்டாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பை காய்ஸ்.